வணக்கம். நம்முடைய ட்ரைன் ஒரு பிரெயின் சேனல் மூலமாக அனைவரும் வரவேற்கிறோம். நம்ம எல்சிஎம் எக்ஸ்எல் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து அதில் பேசிக் கான்செப்ட், நேச்சுரல் நம்பரில் எல்சிஎம் எக்ஸ்எல் கேட்டால் எப்படி போடுறது, ஃப்ராக்ஷன் நம்பரில் கேட்டால் எப்படி போடலாம், டெசிமல் நம்பரில் கேட்டால் எப்படி நம்ம எல்சிஎம் எக்ஸ்எல் போடலாம், பவர் நம்பரில் கேட்டால் பவர்னா அடுக்கில் அது மாதிரி கேட்டால் நம்ம எப்படி வந்து போடலான்றதை பற்றி பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து ரேஷியோவில் கேட்டிருந்தால் எப்படி நம்ம சம போடலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the ratio of two numbers is 3:4 and their LCM 480. Find the LCM. இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ the ratio of two numbers, ரெண்டு நம்பர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது 3:4, இது 3 மடங்கு, அது 4 மடங்கு, இது 3 பகுதி, இது 4 பகுதி அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்து அந்த நம்பர் நான் சொல்ல, அந்த ரேஷியோ 2 நம்பர்ஸ் தான் சொல்றேன், ரேஷியோ தான் சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் 3 4ன்னு சொல்லல. ரேஷியோட 3 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு தான். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 3,4 நினைச்சக்கூடாது. ஒரு நம்பர் 3,4 அப்படி கிடையாது. ரேஷியோ மீனிங் பார்த்தாவே நமக்கு வந்து அதோட மடங்கு. அப்ப 3:4, 3 மடங்கு 4 மடங்கு அது சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ட் தேர் அதனுடைய எல்சிஎம் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 480 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் கொடுத்துருக்குது. கொடுத்துருக்க மெத்தடு நம்ம மேக்ஸை கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படி பார்க்கணும். நம்ம கேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு வச்சு அதை வச்சு கண்டுபிடிச்சு போடணும். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த HCF கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின். இப்போ இது எப்படி போடலாம்னு பாருங்க. அதாவது என்ன சொல்லிருக்காங்களோ அதை வச்சு தான் எழுத போறோம். ரேஷியோ, அதாவது ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் 3:4, அதோட LCM 480. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் இந்த இடத்துல நல்லா பாருங்க. LCM ஆஃப் 3:4 சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? நம்மளுக்கு வந்து 2 நம்பர் தான், 3,4 போட முடியாது. நம்மளுக்கு என்ன நம்பர் தெரியாது, மடங்கு. அப்போ இது 3x, 4x சொல்றோம். ஓகேங்களா? 3 4 சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஆக்சுவலா 3 4 தெரியாது. இது 3 மடங்கு 4 மடங்கு ரேஷியோல சொன்னதால அப்ப 3x, 4x எவ்வளவு சொல்லிருக்காங்க ரேஷியோ எல்சிஎம் இதுக்கு 480. இத ஃபர்ஸ்ட் போட்டோம். புரியுதுங்களா? திரும்ப சொல்றேன் பாருங்க. ரெண்டு நம்பரோட ரேஷியோ விகிதம் வந்து 3:4 சொல்லிட்டு அதோட எல்சிஎம் வந்து 480 சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எல்சிஎம் ஆஃப் 3x, 4x, ஏன் x சேர்த்தோம்னா இது வந்து மடங்கு ரேஷியோ விகிதம். அதாவது 3 மடங்கு 4 மடங்கு அந்த நம்பர் என்ன தெரியாது. அதாவது 3x, 4x. அப்ப 3x, 4x ஈக்குவல் டு 480. இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால இந்த மாதிரி டைப் பாருங்க. இப்போ 3x, 4x 480 எல்சிஎம் ஆஃப் இதுக்கு இது ஆன்சர் சொல்லிருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம அந்த ரெண்டு நம்பர் நான் கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு நம்பர் நான் தெரிஞ்சாதான் விகிதம் தெரியும். அந்த நம்பர் தெரியாது, ரெண்டு நம்பர் தான் தெரியாது. அந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியா என்ன பண்ணலாம்னா அதை வச்சு எஸ்எஃப் கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த ரெண்டு நம்பர் தரத்துக்கு நம்மளுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தெரியணும். இந்த எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சா ஈஸியா எக்ஸோட வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணி இதான் ரெண்டு நம்பர் சொல்லிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சா நம்ம 3x, 4x போடுறோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம எல்சிஎம் ஆஃப் 3x, 4x, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 3x, 4x அப்படின்னு சொல்லிட்டு எல்சிஎம் எடுக்கணும். இப்போ இது எல்சிஎம் பொறுத்தவரை காமனா ஃபர்ஸ்ட் இருக்கு, x காமனா இருக்கு. அப்ப 3, 4 இது வரும். ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் ஆஃப் 3x, 4 வந்து x × 3 × 4 அப்படின்னு சொல்லலாம். x × 3 × 4 அப்படின்னு சொல்லலாம். அப்ப x × 3 × 4 னா 4 12, 12x பண்ணா 12x. அப்போ இதோட எல்சிஎம் வந்து 12x வருது. திரும்ப சொல்றேன் பாருங்க. 3x, 4x அது எல்சிஎம் வந்து 3x, 4x. ஏன் x போட்டோம்னா மடங்குன்றதுனால x போட்டோம். இப்போ x காமனா எடுக்கிறோம். அப்போ 3 4, ஏன்னா 3x 4x வரும். இப்போ வந்து அப்படின்னா நம்பருக்கு எல்சிஎம் பொறுத்தவரை காமனா இருக்கிறது காமன் இல்லாத மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 × 4 x. அப்போ x × 3 × 4. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மள வரும் 3 4 12, 12x வரும். அப்போ இதோட எல்சிஎம் வந்து 12x அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஈக்குவல் டு 480. புரியுதுங்களா? இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம அந்த ரெண்டு நம்பர் தான் தெரியும். அதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்போ 12x ஈக்குவல் டு 480, எக்ஸ் மட்டும் இங்க வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 12x பெருக்கல் இருக்கு. பெருக்கல் இருக்குது ஈக்குவல் டு கான்செப்ட் போனா எப்பவுமே என்ன ஆகும்னா வகுத்தல் ஆகும். இல்லைங்களா? பிளஸ்ல இருந்தா மைனஸ் ஆகும், மைனஸ் இருந்தா பிளஸ் ஆகும், பெருக்கல் இருந்தா வகுத்தல் ஆகும், வகுத்தல் இருந்தா பெருக்கல் ஆகும். ஓகேங்களா? இப்போ 12 எக்ஸ் கூட பெருக்கல் இருக்கு. 12 எப்படி எடுத்துட்டு போறோம். அப்ப 480 இந்த 12 அப்படியே வந்தா அப்படியே பெருக்கல் இது வகுத்தல் போட்டு இங்க 12 போடணும். ஓகேங்களா? இப்போ வந்து மல்டிப்ளை பண்றோம். 480 12 வகுக்கிறோம். 480 டைரக்டா உங்களுக்கு 12 வாய்ப்பு தெரியல, ஈஸியா சொன்னாங்க. இங்க ரெண்டாவது வாய்ப்புல நான் டைரக்டா வகுத்துறேன். இப்போ 12 வந்து 4 12 48, மீதி 0 40. அப்ப x ஓட வேல்யூ என்னது 40. இப்போ x வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? இப்போ x வேல்யூ 40னா ஆக்சுவலா அந்த நம்பர் நான் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ நம்பர் பாருங்க 3x. ஓகேங்களா? அப்புறம் இஸ்ட் 4x இதான் சொல்லிக்கிறது விகிதத்துல. இப்போ வந்து x ஓட வேல்யூ தெரியும். x ஓட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 40. அப்ப 40 இஸ்ட் 4 × 40.
இப்ப பாருங்க 340 எவ்வளோ 120, 440 எவ்வளோ 160. அப்ப நம்மளுக்கு அந்த ரெண்டு நம்பர் நமக்கு தெரிஞ்சிச்சு. ரெண்டு நம்பர் நம்மளுக்கு 120 ஒண்ணு 160 ஒண்ணு. புரியுதுங்களா? அந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் தெரியாதனால தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியல எஸ்ஏ பண்றது. இப்ப ரெண்டு நம்பர் நமக்கு தெரியும் 120 ஒண்ணு 160 ஒண்ணு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் எஸ்ஏ கண்டுபிடிக்கலாம். அதோட எஸ்ஏ கேட்டிருக்காங்க. விகிதத்துல கொடுத்துருந்தாங்க. அதனால நம்பர் நமக்கு தெரியாது. எக்ஸ்னு வச்சு ஈஸியா போட்டு எக்ஸ் வேலை ஈஸியா கண்டுபிடிச்சோம். இப்போ நமக்கு தேவை HCF ஈஸியா கண்டுபிடிக்கலாம். கேட்டிருக்க கொஸ்டின் HCF தான். இப்போ பாருங்க இதோட HCF எப்படி கண்டுபிடிக்கலாம்? HCF தனியா இதோட HCF கண்டுபிடிக்க போறோம். HCF கண்டுபிடிக்க எதுக்கு நம்பர் சொல்லிருக்காங்க? 120க்கும் 160க்கும் HCF கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதே மாதிரி எல் டிவிஷன் மெத்தட்ல 120 160 எப்படி பண்ணலாம்? ரெண்டு ரெண்டோட டிவைட் பண்ணலாம். 2 ஓகேங்களா? எத்தனை ரெண்டு வரும்? 62. இது எத்தனை ரெண்டு வரும்? 82. ஓகேங்களா? நெக்ஸ்ட் திரும்ப அகைன் 2ஆல 32. இது எத்தனை ரெண்டு? 42. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி திரும்ப 2ஆல 15 2 15 30 22 இதை போட்டோம். நெக்ஸ்ட் 2ஆல டிவைட் ஆகாது. 15 20 இருந்து அப்ப 5ஆல பண்றோம். இப்ப 5ஆல டிவைட் ஆகும்போது 3 5 4 5. ஓகேங்களா? இப்போ நம்ம HCF இது HCFனா நமக்கு வந்து ஆக்சுவலா நம்ம என்ன எடுக்கணும்? காமனா இருந்து மட்டும் தான் எடுக்கணும். இப்போ காமனா எது இருக்குது? 2 இன்ட்டு 2 எத்தனை 2 இருக்கு? 1 2 3 2 இருக்கு. அப்ப 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்புறம் ஒரு 5 இருக்கு. ஓகேங்களா? இது இருந்து எடுக்கணும். இதை நம்ம எடுக்க கூடாது. எல்சிஎம் அதெல்லாம் மட்டும் பண்ணிருக்கோம். காமன் இல்லாத வேண்டாம். அப்ப 2 இன்ட்டு 2 2 5 இருக்கு. இப்போ பாருங்க 2 2 4 4 2 8 8 5 எவ்வளவு? 40. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 40. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்திருந்தா ரேஷியோ கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்னு வச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸோட கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம எக்ஸ் ஈஸியா கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி பெரிய சம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் சம் பாருங்க. क्वेश्चन பாருங்க. If the ratio of two number is 5:7 and the HCF is 8, then the LCM is. போன சம் வந்து ரேஷியோ கொடுத்துட்டு LCM கொடுத்திருந்தாங்க. HCF கேட்டிருந்தாங்க. இந்த சம் பாருங்க. ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா HCFன்றதை கொடுத்துருக்காங்க. இது HCF வந்து 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்ட கொஸ்டின் அது LCM கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாடல் தான் போட போறோம். இப்போ பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து HCF 8 கொடுத்துருக்காங்க. ரேஷியோ வந்து 5:7. அப்போ ரேஷியோன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம்னா HCF நம்ம என்ன எழுதுவோம்? ரேஷியோன்றது 5x, 7x அப்படின்னு போடுவோம். எக்ஸ் சேர்த்துப்போம். 5 மடங்கு 7 மடங்கு. போன சம் போடும்போது 3 மடங்கு 4 மடங்கு சொன்ன பார்த்தீங்களா? அதே மாதிரி அது LCM கொடுத்துருந்தாங்க. இது HCF என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதுறோம். அதே மாதிரி ஸ்டெப் தான். LCM போட்ட மாதிரி தான் இந்த ஸ்டெப்ல நம்ம வந்து HCF 5x, 7x போட்டு 8ன்னு போடுறோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்கணும். 5xக்கும் 7xக்கும் HCF கண்டுபிடிக்கணும். இப்போ காமனா எது இருக்கு? எக்ஸ். அப்ப 5 7ன்னு போடுறோம். அதுல வந்து 3 4 போட்டு 3 4 பெருகிட்டு எக்ஸ் பெருகிட்டு எல்சிஎம் போட்டோம். ஆனா இது காமனா ஒரே எக்ஸ் மட்டும் தான் வருது. அப்ப ஒரே நம்பர் தான் காமன் நம்பர். அந்த ஒன்று அப்ப இந்த நம்பர் தான் வந்து என்னவா இருக்கணும்? எக்ஸ்எஃபா இருக்கணும். அப்ப இங்க எக்ஸ்எஃப் என்ன சொல்லிருக்காங்க? 8ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 8. அவ்வளவுதான். எக்ஸோட வேல்யூ 8. வெரி ஈஸி. எல்சிஎம்ல தான் என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் போட்டு எக்ஸோட வேல்யூ 450 போட்டு போன சம் போட்டோம். ஆனா இந்த நம்பர் பாருங்க. ஒரே நம்பர் தான் எக்ஸ்ன்றது காமனு. அந்த ஒரே மற்ற நம்பர் எடுத்துக்க மாட்டோம் எக்ஸ்எஃப் பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரு நம்பர் அங்க கொடுத்துருக்க நம்பர் அது காமன் வந்து 8 தான். எக்ஸ்எஃப் பண்ண பொது ஒரே ஒரு பகுதி தான் வரும். அப்போ 8. அப்போ எக்ஸோட வேல்யூ 8. எக்ஸ்எஃப் கொடுத்து எல்சிஎம் போட்டா ஈஸியா போட்டுடலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8. இப்போ ஈஸியா நான் எல்சிஎம் போட்டு எப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் நான் நமக்கு தெரிஞ்சிடும். எப்படின்னா 5x 7x. ஓகேங்களா? இப்போ 5x ஓட வேல்யூ என்னது? 8 7 ஓட அதாவது x ஓட வேல்யூ என்னது? 8. இப்போ நம்ம 8 40 7 8 56. அப்ப அந்த ரெண்டு நம்பர் வந்து நம்ம என்னன்னா 40 56 தான் அது ரெண்டு நம்பர். ஓகேங்களா? அந்த ரெண்டு நம்பர் ஈஸியா கண்டுபிடிச்சிரும். ஒரு நம்பர் வந்து 40, ஒரு நம்பர் வந்து 56. இப்போ ரெண்டு நம்பர் என்ன தெரிஞ்சிச்சு? ஈஸியா எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம HCF வந்து நம்ம அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 40 56 கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு வந்து எல்சிஎம் என்னன்றதை கண்டுபிடிப்போம். பாருங்க கண்டுபிடிச்ச நம்பருக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்னா எல்சிஎம் கண்டுபிடிப்போம். என்னென்ன நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 40, 56. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா கேட்டு கொஸ்டின் ஆன்சர் கிடைக்கும். இப்போ 40, 56 அதே எல் டிவிஷன் மெத்தட்ல 40, 56. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா 2ஆல டிவைட் பண்ணோம். 22. இது எத்தனை 2 பாருங்க? 22 40. இது எத்தனை 2 பாருங்க? 2 4 28 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து அதே 2ஆல 20 பார்த்தீங்களா? அப்போ 10 10 2. இது வந்து 14 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் திரும்ப அகைன் 2ஆல 5 2 7 2. திரும்ப இது காமன் டிவைசர் கிடையாது. இப்போ எல்சிஎம் நம்ம பண்ணோம்னா எடுத்துப்போம். காமனா எடுத்து ஃபர்ஸ்ட் எடுப்போம். 3 2 இருக்கு, அதை எடுக்கிறோம். நெக்ஸ்ட் காமனா இல்லாதையும் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க 2 2 4 4 2 8 8 5 40 47 எவ்வளோனா 280.
அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் ஆன்சர் வந்து 280. போன சம்மில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எல்சிஎம் கொடுத்துருந்தாங்க, HCF கண்டுபிடிச்சோம். இதில் வந்து HCF கொடுத்துருக்காங்க, LCM கண்டுபிடிக்கிறோம். ரேஷியோ மாடல் இப்படியே நம்ம சம் கேட்கலாம். ஓகேங்களா? பாருங்க மூணாவது சம்மு. த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் 11:4 அண்ட் தேர் HCF. அதோட HCF கொடுத்துருக்காங்க. அதோட HCF என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16. அப்படி கொடுத்துட்டு இந்த வாட்டி LCM கேட்கல. ஓகேங்களா? நம்ம எல்லா மாடலையும் பார்க்குறோம். ரேஷியோ சம்மில் எந்தெந்த மாடல்லாம் கேட்பாங்களோ எல்லா மாடலையும் பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து LCM கொடுத்துட்டு HCF கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது சம்மில் வந்து HCF கொடுத்துட்டு LCM கேட்டிருந்தாங்க. இதில் பாருங்க HCF கொடுத்துருக்காங்க, அந்த ரேஷியோ எடுத்து கொடுத்துட்டு ஆனால் வந்து LCM கேட்கல. என்ன கேட்டீங்கன்னா வாட் இஸ் த சம் ஆஃப் த தீஸ் நம்பர். அந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை கூடுதல் எவ்வளோ, ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட்டி போட்டணும். LCM கண்டுபிடிக்க வேணாம். இப்போ கேட்ட கொஸ்டின் பாருங்க 11:4 HCF 16 இதை கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ வந்து அதே மெத்தட் தான். இப்போ வந்து HCF கொடுத்துருக்காங்க, HCF ஆஃப் எதுக்கு 11xன்னு போடணும். ஓகேங்களா? கமா 4x அதை போடணும். போட்டுட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16. இப்படி சொன்னாலும் சொல்லியிருக்கேன். டேரெக்டாகவே இந்த மாதிரி HCF வந்து காமனாக கொடுத்தா எக்ஸோட வேல்யூ டேரெக்டாகவே 16 அந்த நம்பர்னாவோ அதே போட்டுடலாம். LCM வந்து நீங்கள் டானாவகத்தில் எடுக்கணும், அதாவது L டிவிஷன் எடுக்கணும். பாருங்க இது போடனா கூட நம்ம என்ன போடுவோம், 11x போடுவோம், அப்புறம் 4x போடுவோம். இப்போ காமன்னாது எக்ஸ், அப்போ 11 4 வந்துடும். இது காமன் இல்லை, அப்போ எக்ஸ் மட்டும் காமனா அவங்க கொடுத்துக்குது, அவங்களே கொடுத்துருவாங்க 16ன்னு சொல்லிட்டு. அதனால டைரெக்டாக நம்ம எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். HCF கொடுத்தா ஈஸியாக போடலாம். ஆனால் LCMல ரெண்டு மல்டிப்ளை பண்ணி போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ HCF 16 கொடுத்ததுனால நம்ம ஈஸியாக எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ரெண்டு நம்பர் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அந்த ரெண்டு நம்பர் பாருங்க, அதாவது 11x 1 4x 1. இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 16. அப்போ 11 × 16, அப்புறம் வந்து 4 இன்னொரு நம்பர் 4 × 16. ஓகேங்களா? இப்போ பாருங்க 11 16 எவ்வளோ 176. மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 11 16 எவ்வளோ 176. 4 16 எவ்வளோ 64. ரெண்டு நம்பர் நான் தெரியும். ஆனால் கொஸ்டின் வந்து அந்த ரெண்டு நம்பர் நான் கேட்கல. அந்த ரெண்டு நம்பரோட கூடுதல் எவ்வளோ, சம் ஆஃப், அதான் கொஸ்டின் கேட்குறேன். வாட் இஸ் த சம் ஆஃப் த தீஸ் நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு நம்பரையும் கூட்டுறோம். 176 + 64 கூட்டுறோம். கூட்டினா என்ன வரும் 240. அப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 240. ஏன்னா கொஸ்டின் வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து LCM குத்து HCF கேட்கலாம், HCF குத்து LCM கேட்க ரேஷியோ மாடல். ஓகேங்களா? இல்லை அந்த ரெண்டு நம்பர் கேட்டுக்கலாம். அடுத்து ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி கேட்கலாம்னு நம்ம பார்ப்போம். இது புரியுதுங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 2 natural numbers are in the ratio of 6:5. ரெண்டு நேச்சுரல் நம்பர் ரேஷியோ வந்து 6:5 சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அண்ட் தேர் ப்ராடக்ட் தேர் LCM அண்ட் HCF, அதோட LCM அண்ட் HCF ப்ராடக்ட், அதாவது LCM HCF மல்டிப்ளை பண்ற ப்ராடக்ட் வந்து பெருக்கு தொகை எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 6750 சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா சம் ஆஃப் த நம்பர், அதே தான் சம் ஆஃப் த நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வித்தியாசமான கொஸ்டின். இதனால அது கொஸ்டினுங்க நாலும் ஒவ்வொரு வித்தியாசமான கொஸ்டின் எப்படி கேட்கலான்றதுக்காக அதே மெத்தட்ல போடுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்க, ரெண்டு ஏழு எண்களின் நேச்சுரல் நம்பர் இதோட ரேஷியோ வந்து 6:5 இதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னும் புதுசாக என்ன சொல்லிருக்கேன்னா பெருக்கு தொகை, எதோட பெருக்கு தொகை LCMமும் LCCFோட பெருக்கு தொகை வந்து 6750 இதான் கொடுத்துருக்காங்க. கேட்டுக்குது சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை தான் அப்படியே எழுத போறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6:5 சொல்லிருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணோம் 6x அப்புறம் × 5x அதை போடுறோம். 6x × 5x ரெண்டு நம்பர் 6x 5x ஈக்குவல் டு LCM × HCF அவங்க சொல்லிக்குது. அதான் அதாவது 2 நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் இன் 6:5 அண்ட் தேர் அதோட பெருக்கு தொகை என்ன சொல்லிருக்காங்கன்னா LCM அண்ட் HCF வந்து 6750 இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணா 6x × 5x அப்படியே போடுறோம். LCM HCF பெருக்கு தொகை என்ன சொல்லிருக்காங்க 6750 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ இதுதான் மெத்தட். இப்போ பாருங்க 6x × 5x போட்டு LCM × HCF போட்டோம். ஏன்னா அவங்க சொல்லிக்கிற அந்த வேர்டிங்ஸ் வந்து இதுதான். இப்போ 6x × 5x = 6750. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படின்னா 6x 5x பெருக்கும் 6 எவ்வளோ 30, xx பெருக்குனா எவ்வளோ x² = 6750. இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தேவை. அதனால நம்ம என்ன பண்றோம் x² அப்படியே இங்க வச்சுக்கிறோம். இப்போ பாருங்க 6750 இந்த 30 வந்து பெருக்கல்ல இருக்கு. அப்படியே இந்த பக்கம் போனா வகுத்துல வந்துடும். அப்போ 30 இங்க வகுத்துல ஆக்கிறோம். இப்போ இது கேன்சல் பண்றோம், 0 0 கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த 3 ஆல இதை கேன்சல் பண்றோம். 2 3 6 மீதி 7, அப்புறம் இங்க 7 இருக்கு, 2 3 6 மீதி 1 15 5. அப்போ x² வேல்யூ என்ன வருதுன்னா 225 வருது. நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஓகேங்களா? எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த ஸ்கொயர் அப்படியே இந்த பக்கம் போனா வேணா ஸ்கொயர் ரூட் ஆயிடும். ஸ்கொயர் அந்த கூட ஸ்கொயர் ரூட், அப்போ 225. இப்போ 225 ஸ்கொயர் ரூட் எவ்வளோ நம்மளுக்கு 15. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 15. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 15. அப்போ எக்ஸோட வேல்யூ 15 கிடைச்சிச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ 15 கிடைச்சதுனால நம்ம என்ன பண்றோம், ரெண்டு ரேஷியோ சொல்லிருக்காங்களா 6x = 5x இதுதான்.
ரெண்டு நம்பர் ரேஷியோ சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 6 எக்ஸோட என்ன கிடச்சிது நம்மளுக்கு 15. நெக்ஸ்ட் அதே போட்டு 5 எக்ஸோட என்ன கிடச்சிது 15. 6 15 எவ்வளோ 90. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து 5 15 எவ்வளோ 75. கொஸ்டினா கேட்டிருக்காங்க பாரு, வாட் இஸ் த சம் ஆஃப் த நம்பர், ரெண்டுத்தோட கூட்டுத்தொகை எவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ 90 + 75 கூட்டினா 165. இதுதான் கேட்டிருக்க கொஸ்டின் ஆன்சர். திரும்ப சொல்கிறேன் பாருங்க இந்த கொஸ்டினை, ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. பாருங்க, ரெண்டு நேச்சுரல் நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லிருக்கேன்னா ப்ராடக்ட் தேர், அதோட ப்ராடக்ட் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எவ்வளோ வந்துருக்குன்னா, அதாவது எல்சிஎம் ஹெச்சியோட ப்ராடக்ட் வந்து 6750. இதுதான். இப்போ நம்ம 6x × 5x போடுறோம். எல்சிஎம் இதோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து 6750, இதை போடுறோம். இப்போ இது அப்படியே மல்டிப்ளை பண்ண 30x², இந்த நம்பர் x² வந்து 225 வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 15. அது அப்படியே ரெண்டு நம்பர் இதுதான் சொல்லிட்டு ரேஷியோல சப்ஸ்டிட் பண்றோம். ரெண்டு நம்பர் என்ன கிடைச்சிச்சு, கேட்டுற கொஸ்டின் வந்து சம் ஆஃப் அப்படியே கூட்டி போடுறோம். ஓகேங்களா. இந்த 5 சம் பாருங்க. ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 5 15 20. அதாவது 5 15 20ன்ற நம்பருக்கு, இந்த மூணு நம்பருக்கு எல்சிஎம், அதுக்கப்புறம் எஸ்எஃப், இதோட ரேஷியோனா இதான் கொஸ்டின். இந்த மூணு நம்பரோட எல்சிஎம்முக்கும் இந்த அதே மூணு நம்பரோட ஹெச்சிஎஃப்க்கு ரேஷியோனா இதான் கொஸ்டின். ஓகேங்களா. அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 8:1, 11:2, 14:3, 12:1. இதில் எந்த ரேஷியோ வரும் அப்படின்றத கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்சிஎம் ஆஃப் எந்த நம்பரு 5 15, நெக்ஸ்ட் வந்து 20. ஓகேங்களா. இந்த நம்பருக்கும் இதுக்கும் இன்னொரு ரேஷியோ, எதுக்கு ரேஷியோ, அதே நம்பருக்கு ஹெச்சிஎஃப் ஆஃப் 5 15 20. இதுக்கு வந்து ரேஷியோனா கேட்டு, இதுக்கும் ரேஷியோ, இதோட இதே நம்பருக்கு எல்சிஎம்முக்கும் இதே நம்பர் ஹெச்சிஎஃப்க்கு ரேஷியோனா இதான் கொஸ்டின். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். இதே எல் டிவிஷன்ல போடலாம். 5 15 20 இது எல்சிஎம், எல்லாமே 5ஆல டிவைட் ஆகும். அதனால 5 காமனா எடுக்கிறோம். 1 5 5, 3 5 15, 4 5 20. இப்போ இதுக்கப்புறம் இது காமன் கிடையாது. இப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா 5 இந்த நம்பரு இன்ட்டு 1 விட்டுடலாம். 3 × 4. இப்போ 5 3 15, 15 4 வந்து 60. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதே எல் டிவிஷனில் 5 15 20. இப்போ பாருங்க, காமன் நம்பர் இதில் 5 காமனு. அப்போ 1 15 பார்த்தீங்களா, 15னா 3 5 15 4 5. இப்போ இதை போட்டோம். இப்போ இதில் வந்து ஹெச்சிஎஃப் பொறுத்தவரைக்கும் காமன் மட்டும் தான் எடுக்கணும். காமன் இல்லாத பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். அப்போ என்ன மட்டும் காமனாக இருக்குது, 5ன்ற நம்பர் தான் காமனாக இருக்குது. அப்போ என்ன வருது, 60:5 வருது ரேஷியோ. ஓகேங்களா. இப்போ 60:5 நம்ம ஆப்ஷனில் பார்ப்போம். இப்போ 60 ஆப்ஷன் இல்லை, ஆனால் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம், சுருக்கலாம். எப்படின்னா 60:5னா இப்போ 60 / 5ன்னு எழுதலாம். ஓகேங்களா. இப்போ 60 / 5னா நம்மளுக்கு வந்து 12, இது 12 5, இது 1 5. அப்போ நம்மளாம் கிடைக்கும் 12/1ன்னு கிடைக்கும். இது ரேஷியோ எப்படி எழுதலாம், 12:1 இப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் கேட்டு நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ரேஷியோ வந்து 12:1 வருது. அப்போ ஆப்ஷன்லாம் வருது பாருங்க, எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, லாஸ்ட் டி ஆப்ஷன்ல இருக்கு. புரியுதுங்களா. இந்த மாதிரி நம்ம சம் கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்க. The ratio of two numbers is 2:3 and their LCM is 120. What is the smallest of two numbers? இப்போ ரெண்டு நம்பரோட ரேஷியோ வந்து 2:3 சொல்லியிருக்காங்க. அதோட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 120. அப்படி இருக்கும்போது அதோட அந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு நம்பரோட ஸ்மாலஸ்ட் சின்ன நம்பர், இந்த ரெண்டு நம்பர்ல சின்ன நம்பர் எதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நிறைய டைப் பார்த்துருக்கோம். அதோட அடிஷன் கேட்டிருந்தாங்க, எல்சிஎம் கொடுத்து ஹெச்எஃப் கேட்டிருந்தாங்க, ஹெச்எஃப் கொடுத்து எல்சிஎம் கேட்டிருந்தாங்க. எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறா, அதே மாடல் தான் 2:3, அதாவது மடங்கு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இதில் 2x அப்புறம் வந்து 3x அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு, எல்சிஎம்முக்கு. அப்போ எல்சிஎம் ஆஃப் 2x, 3x ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120. இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். எல் டிவிஷனில் 2x, 3x எது காமனாக இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்குது. அப்போ 2 3 அப்படி வந்துடும். 2x 3x. இப்போ வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், 2 × 3 × எக்ஸையும் போட்டுப்போம். அப்போ 2 3 எவ்வளோ, 6x. ஹெச்சிஎஃப் வந்தால் இது காமன் சொல்லிட்டு ஹெச்சிஎஃப்னா கொடுத்துருவோம், அதே எக்ஸோட வேல்யூ வச்சுப்போம். ஆனால் எல்சிஎம் வந்தால் நம்ம வந்து காமன் எடுத்து எடுக்கணும், காமன் தான் மட்டும் 6xன்னு வருது. அப்போ இங்கே என்ன வரும், 6x = 120. ஃபர்ஸ்ட் டைம் போட்ட பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் போட்ட அதே மாடல் தான். இப்போ எக்ஸ் அப்படியே போட்டு இந்த 6 வந்து இந்த பக்கம் போயிடும். பெருக்கில் இருக்கிற 6 அந்த போனால் வகுத்தில் ஆகிடும். அப்போ 120 / 6. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் 120 6ஆல் டிவைட் பண்ணால் நம்ம என்ன வரும்னா 2 12 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது, 20ன்னு வருது. இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அந்த எக்ஸ் வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் அந்த ரெண்டு நம்பர் என்ன தெரிஞ்சிடும், அதில் சின்ன நம்பர் எதுன்னு போட்டுடலாம். இப்போ பாருங்க, எக்ஸ் வேல்யூ 20, இங்கே என்ன இருக்குது, 2x
3x இதான் விகிதம் கொடுத்துக்கிறது. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 20 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 2 20 அதே மாதிரி 3 20 அதை போடுறோம். 2 20 எவ்வளோ 40. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 3 20 எவ்வளோ 60. இப்போ ரெண்டு நம்பர் என்னென்ன தெரிஞ்சிச்சுன்னா 41 61. இதில் கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்குன்னா இந்த ரெண்டு நம்பர்ல சின்ன நம்பர் ஸ்மாலஸ்ட் சின்னது எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஈஸியாக சொல்லலாம் இந்த ரெண்டு நம்பர்ல ஸ்மால் நம்பர் எது நம்மளுக்கு 40. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஸ்மாலஸ்ட் அது வந்து ஆன்சர் வந்து 40. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்க. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் LCM அண்ட் HCF ஆஃப் 1842? 1842 நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும், அதோட பெருக்குத்தொகை எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1842க்கு LCM கண்டுபிடிப்போம். LCM ஆஃப் எந்த நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் 1842. இதுக்கு ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிப்போம். இப்போ 1842 நம்ம LCM கண்டுபிடிக்கணும்னா அதே L டிவிஷனில் 1842 இப்படின்னு போடுவோம். இப்போ எது காமனாக இருக்குது 2ன்ற நம்பர் காமனாக இருக்குது. அப்போ எத்தனை 2 வரும் 9 2 18 21 2 நம்மளுக்கு வந்து 42. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து இது 2ஆல் டிவைட் ஆகுது 3ஆல் பார்க்குறோம். 3ஆல் பார்க்கும்போது 3 3 9 7 3 21. இதுக்கப்புறம் காமன் கிடையாது. இப்போ நம்ம LCM நம்ம என்ன பண்ணுவோம் 2 × 3 இது காமனாக எடுத்துப்போம், காமன் இல்லாத நம்ம எடுத்துப்போம் 3 × 7 எடுத்துப்போம். இப்போ வந்து 2 3 6 6 3 18 18 7. இப்போ அது மட்டும் இப்போ என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் அப்படியே இங்கே போடணும். இப்போ 2 3 6 6 3 18 18 × 7 அப்படியே ஜஸ்ட் 8 7 56 மீதி 5 7 7 126. ஓகேங்களா. இப்போ இது LCM. இதுக்கு அப்புறம் LCM இருக்கணும் HCF அது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி HCF ஆஃப் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் எந்த நம்பருக்கு HCF ஆஃப் 18 42க்கு HCF கண்டுபிடிக்கிறோம். இப்போ 18 42 அதே L டிவிஷனில் 18, 42 இதே தான் வரும். ஓகே இதுலேயே கூட ஆன்சர் முடிச்சிடலாம். இங்கேயே கேன்சல் பண்ணிட்டு நம்ம 2 3 இல்லாமல் ஈஸியாக போகலாம். அதே தான் வரும் 9 2 18 21 2 திரும்ப 3ஆல் 3 3 9 7 3 இதே தான் வரும். அதே நம்பர் தான். இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்னா காமன் இருக்குதும் காமன் இல்லாத மட்டிலே பண்ணும். HCF பொறுத்த வரைக்கும் காமன் இருக்கிறத மட்டும் தான் மட்டிலே பண்ணும். 2 × 3 இந்த 3 × 7 வராது. அப்போ 2 3 எவ்வளோ 6. அப்போ இதோட LCM வந்து 126, இதோட HCF வந்து 6. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ரெண்டுத்துக்கும் வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எதோட ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க LCMக்கும் HCF எந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு நம்ம LCM கண்டுபிடிச்சோம் HCF கண்டுபிடிச்சோம் அதோட பெருக்கு தொகை தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த நம்பர் வந்து 126 ஒன்று கண்டுபிடிச்சோம் இன்ட்டு இதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் 6 கண்டுபிடிச்சோம். LCM 126 HCF 6. இப்போ ரெண்டு மட்டிலே பண்ண நம்மளாம் வரும் 756 வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி டைப்ல கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. ஒரு அடுத்த சம் பாருங்க. ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடலில் பார்க்குறோம். ஓகேங்களா. ரேஷியோ எப்படியாவது ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க அதுக்காக தான். இப்போ பாருங்க LCM அண்ட் HCF ஆஃப் 2 numbers இஸ் 693. அதாவது ஒரு நம்பரோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா LCM கொடுத்துருக்காங்க, 2 நம்பரோட LCM கொடுத்துருக்காங்க HCF கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 693 அப்புறம் 11. LCM வந்து 693, HCF வந்து 11 ரெஸ்பெக்டிவ்லி முறையே இந்த 2 நம்பர் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அது இப்போ என்ன சொல்லுங்கன்னா ஈட் 1 நம்பர் அதில் ஒரு நம்பர் வந்து 99 தான் அப்படின்னா இன்னொரு நம்பர் நான் சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்னா நான் பேசிக் கான்செப்ட் கிளாஸ்ல ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படின்றது. அதாவது 2 எண்களின் பெருக்குத்தொகையானது அதனுடைய LCM HCF பெருக்குத்தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது A × B = LCM × HCF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் ஒன்று சொல்லி கொடுத்துருப்போம் அந்த கான்செப்ட்ல. ஓகேங்களா. இப்போ A × B LCM × இது ஃபர்ஸ்ட் நம்பர் இது செகண்ட் நம்பர் இது ஒரு நம்பர் இது மற்றொரு எண். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு நம்பர் ஏன்றது 99 வச்சுப்போம். LCM கொடுத்துருக்காங்க HCF கொடுத்துருக்காங்க. ஏவோட நம்பர் ஒரு நம்பர் வந்து 99. LCM சொல்லிருக்காங்க பார்த்தீங்களா. LCM வந்து என்ன சொல்லியிருக்காங்க 693 இதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி HCF என்ன கொடுத்துருக்காங்க HCF வந்து 11. கொஸ்டின் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். LCM and HCF ஆஃப் 2 நம்பர் 693 11. அப்போ ஒன்று வந்து 693 இன்னொன்று வந்து 11 முறையே சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு நம்பர் வந்து 99 அப்படின்னா இன்னொரு நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம் A × B = LCM × HCF ஈக்குவல். அப்போ A 99 LCM தெரியும் HCF தெரியும் அதை வச்சு B கண்டுபிடிச்சா இன்னொரு நம்பர் கிடைக்க போகுது. இப்போ பாருங்க ஏவோட நம்பர் வந்து 99 × B ஈக்குவல் LCM எவ்வளோ சொல்லியிருக்காங்க 693 இன்ட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா HCF என்ன சொல்லியிருக்காங்க 11. இதை போட்டோம். இப்போ B மட்டும் தான் தேவை, B கண்டுபிடிச்சா தேவையான ஆன்சர் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணலாம் B மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். அப்போ 693 × 11 இந்த 99 பெருக்கல் இருக்கு அந்த போன என்ன ஆகிடும் வகுத்தில் ஆகிடும். இங்கே கீழே 1க்கு தான் அர்த்தம். ஓகேங்களா. அப்படியே அந்த போனோம்னா 1/99 அப்படின்னு போடலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்க எது கேன்சல் ஆகும் பாருங்க. இந்த 11 ஓர் 11 11 9 11 ஈஸியாக அடிப்படும். இந்த 9 இதில் அடிப்படுதான்னு பார்க்குறோம்.
9 வந்து 7 9 63, மீதி 6 இருக்கு 63, திரும்ப 7 9 63, அப்போ 77 மட்டும் தான் இருக்கு. அப்போ பின்றது 77. அப்போ மற்றொரு எண் அது நம்மளுக்கு 77. அவ்வளவுதான். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியா போடலாம். இது அப்படியே என்ன கேட்டிருக்கோம், இந்த ஸ்டெப் தெரிஞ்சா இந்த மாதிரி சம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த மாடல்ல. இது மாதிரி ஒரு எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க, எச்சிஎஃப் கொடுத்துருவாங்க, ஒரு நம்பர் கொடுத்து கேட்கலாம். இல்லை இன்னொரு வந்து எச்சிஎஃப் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, வேற மாதிரியும் கேட்கலாம். ஓகேங்களா? இந்த மாடல்ல கண்டிப்பா ஒரு சம் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. 3 numbers are in the ratio of 4:5. இது வரைக்கும் 2 numbers பார்த்தோம், 3 numbers and their LCM is 5600. Find the HCF. அதே தான் 2 நம்பர் எப்படி போட்டோமோ அதே தான் போட போறோம். இப்போ பாருங்க 4 5 7 பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணோம், 4x 5x 7x அவ்வளவுதான். ஈக்குவல் டு என்னது, இது எவ்வளவு கொடுத்துருக்க எல்சிஎம் நம்மளுக்கு 5600. ஓகேங்களா? இதோட எல்சிஎம் வந்து இதை கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா HCF கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு HCF கண்டுபிடிச்சா கேட்ட ஒரு கொஸ்டின் ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு 4x 5x 7x இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். இப்போ எக்ஸ் காமன் ஆகிடும். அப்படின்னா வரும் 4 5 7 இது வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், காமன் இல்லாத மட்டிலே பண்ணோம். இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே எக்ஸ் இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 7 போடுறோம். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வருதுன்னு பாருங்க, 4 5 20 27 2 14 140. அப்போ 140 எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ எல்சிஎம் வந்து என்ன கிடைக்குதுனாங்க 140 எக்ஸ் இது கிடைக்கும். ஈக்குவல் டு எவ்வளோ 5600. நம்மளுக்கு எக்ஸ் தெரிஞ்சா ஈஸியாக 3 நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா 5600 டிவைட் பை பெருக்கல் இருக்குங்க, அந்த மூணா வகுத்தில் ஆகிடும் 140 ஆகிடும். இப்போ பாருங்க 0 0 அடிபட்டு போயிடும். இப்போ வந்து இந்த 14 பாருங்க, 14 14 4 16 4 14 56. ஓகே, 4 10 40 4 4 16 56 வந்துடும். இந்த 0 அப்படியே இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது நம்மளுக்கு 40 கிடைச்சிச்சு. அப்போ எக்ஸ் வேல்யூ கிடைச்சா ஈஸியாக 3 நம்பர் கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், 4x 1, அதுக்கப்புறம் வந்து 5x 1, இன்னொன்று வந்து நம்மளுக்கு 7x. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். 4 எக்ஸோட வேல்யூ என்னது 40, இன்னொரு எக்ஸோட வேல்யூ என்னது அதே 40, திரும்ப இன்னொரு 40, எல்லாம் எக்ஸோட வேல்யூ 40 போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே மட்டும் பண்ணலாம். 4 40 160 ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் 5 40 200 இன்னொரு நம்பர், 7 40 280 இன்னொரு நம்பர். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து 3 நம்பர் வந்து நம்ம 160 200 280 3 நம்பரை கண்டுபிடிச்சோம். இப்போ கேட்டு கொஸ்டின் பாருங்க, HCF 3 நம்பர் நான் தெரிஞ்சு போச்சு. HCF நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க HCF அதே இதில் கண்டுபிடிக்கிறோம். என்னென்ன நம்பருக்கு நம்மளுக்கு 161. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 200, இன்னொரு நம்பர் என்னது 280. நீங்கள் பெரிய நம்பராக போகும்போது 2 2 கூட போகலாம். இப்போ 2ஆல் இது பண்ணுறோம். இதுக்கு வந்து HCF கண்டுபிடிச்சா தேவையான ஆன்சர் கிடைக்கும். HCF தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 2ஆல் பார்க்குறோம் 82, அப்புறம் வந்து 102, நெக்ஸ்ட் வந்து 142 போட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி அகைன் 2ஆல் 42, 80 42 52 72 இதை போட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 2ஆல் டிவைட் ஆகும். 2ஆல் 22 25 2 35 2. நெக்ஸ்ட் 2ஆல் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகுது. இப்போ 2 நெக்ஸ்ட் வந்து 5ஆல் டிவைட் ஆகும். நம்ம என்ன பண்ணுறீங்க 5ன்றதை போடுறோம். 4 5 5 5 7 5 இது ஒரு காமனாக கிடையாது. அப்போ HCF பொறுத்தவரைக்கும் இது வேண்டாம். அப்போ நம்மளுக்கு பொதுவாக எது இருக்கு பாருங்க, அதை மட்டும் மட்டிலே பண்ணால் நம்மளுக்கு ஈஸி ஆன்சர் கிடைக்கும். எது பொதுவாக இருக்கு, 1 2 3 3 2 பொதுவாக இருக்கு. அப்போ 2 × 2 × 2 அதை போட்டோம். ஒரு 5 பொதுவாக இருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து 2 2 4 4 2 8 8 40. அப்போ கேட்டு கொஸ்டினோட ஆன்சர் வந்து 40. ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன் பாருங்க. அதாவது 3 நம்பர் கொடுத்து கேட்டாலும் சரி, 2 நம்பர் கொடுத்தாலும் கேட்டாலும் சரி, இந்த மாடல் தான். ஓகேங்களா? இப்போ 4x 5x 7x 5600 போடுறோம். அதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த 3 நம்பர்ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் 3 நம்பர் கிடச்சிது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க HCF, அதுக்கு HCF கண்டுபிடிக்க ஆன்சர் வந்து 40. ஓகேங்களா? பாருங்க பத்தா சம்மு எல்சிஎம் ஆஃப் இந்த மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அதனால தான் ஆப்ஷனோட சொல்லியிருக்கோம், நம்பரே எதுவும் கொடுக்கல. அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்சிஎம் ஆஃப் A, B 2 நம்பர் வந்து A, B இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர், இந்த 2 நம்பரோட எல்சிஎம் வந்து C அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் HCF நான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவ்வளோதான் கான்செப்ட். 2 நம்பரோட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, HCF நான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த கான்செப்ட் பேசிக் கான்செப்ட்ல நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது இரு எண்களின் பெருக்கு தொகையானது அந்த இரு எண்களின் எல்சிஎம்க்கும் HCF பெருக்கு தொகைக்கு சமம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், A × B = LCM × HCF. இதை மறக்கூடாதுங்க, 1 வேர்ட்லையும் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? A × B = LCM × HCF. எப்படி இதை போடலன்னா
பாருங்க, இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், ரெண்டு நம்பரோட எல்சிஎம் தான் சி சொல்லிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் நம்பர் அதே ஏ தான், அதே தான் அப்படியே போடுறோம். செகண்ட் நம்பர் அதே பி தான், பின்றத போடுறோம். நம்பர் கொடுத்தா நம்பர் போட்டுருவோம், லெட்டர்ல கொடுத்துருவோம், லெட்டரா போடுறோம். ஓகேங்களா? ஈக்குவல் டு இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் என்ன சொல்லிருக்காங்க, சின்னு சொல்லிருக்காங்க. அப்ப எல்சிஎம் என்ன வரும், சி. என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க, அதான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்மளுக்கு தேவையானது ஹெச்சிஎஃப் தான். ஓகேங்களா? அப்ப சி வந்து நம்மளுக்கு தேவையில்ல, இந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். அப்ப சி பெருக்கல் இருக்கு, இந்த பக்கம் டிவைட் ஆயிடும். அப்ப ஏ இன்ட்டு பி டிவைட் பை சி. அப்ப ஏபி பை சி இதான் நம்மளுக்கு தேவையான ஹெச்சிஎஃப் ஆன்சரு. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க, அது ஏபி பை பி, பிசிஏ, சி பை ஏபி, ஏபி பை சி அப்படின்ற ஆன்சர் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, the sum of the two numbers is 54. ரெண்டு எண்களின் கூடுதல் 54. அதே ரெண்டு எண்களின் எல்சிஎஃப் எஸ்எஃப் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா 84 6. அதாவது எல்சிஎம் வந்து 6, எக்ஸ்எஃப் வந்து எல்சிஎம் வந்து 84, எக்ஸ்எஃப் வந்து 6. அப்படின்னா அந்த ரெண்டு எண்களின் ரெசிப்ரோக்கல் தலைக்கீழியோட கூடுதல் எவ்வளோ? கொஸ்டின் பாருங்க, இப்படின்னு கேட்கலாம். அந்த ரெண்டு எண்கள் என்னன்னு கேட்கல, அந்த ரெண்டு எண்களோட தலைக்கீழியோட கூடுதல் எவ்வளோ, தலைக்கீழி ரெசிபிள்ல தலைக்கீழியோட கூடுதல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன நான் கொடுத்துருக்கோம் அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிங்க. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, ஈஸியாக போட்டலாம், ரொம்ப டஃப்பும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இரு எண்களின் கூடுதல் அப்படின்னா 54. நம்ம என்ன பண்ணுறோம், ஏ பிளஸ் பி 54 அப்படின்றது எழுதிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அண்டு த எல்சிஎம் அண்ட் எக்ஸ்எஃப். எல்சிஎம் இப்போ வந்து எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க 84. அதே மாதிரி ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க 6. இது எழுதியும் நம்ம எழுதிட்டோம். என்ன கொடுத்தாலும் அது எழுதிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அப்படி இருந்தா இந்த ரெண்டு நம்பரோட சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல், அதாவது தலைக்கீழிகளின் கூடுதல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு வந்து தலைக்கீழிகளின் கூடுதல்னா அதாவது 1/a + 1/b. இதான் ஒரு ரெண்டு நம்பர் தலைக்கீழி. a + bனா வேற, தலைக்கீழினா 1/a 1 + b. இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேட்டிருக்க கொஸ்டின் இதுதான். 1/a 1/b எவ்வளோ ஆட் பண்ணா எவ்வளோ வரும், இதான் கேட்டிருக்காங்க. இப்போ 1/a 1/bனா நம்ம என்ன பண்றோம், குறுக்கு பெருக்கல் பண்ணி பார்க்குறோம். அப்போ b + a ஏபின்னு வரும். பாருங்க, b1 b + a1 a ஏபி. இது எப்படி எழுதலாம், நம்ம a + b ஏபி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போ நம்மளுக்கு ஏன்னா கொடுத்துக்கிட்டு வச்சு ஆன்சர் போடணும். அப்போ இதுக்கு இதான் கேட்டிருக்க கொஸ்டின். இது b, இது a போட்டு b + a ஒன்று தான், a + b ஒன்று தான். அதாவது 1 + 2 ஒன்று தான், 2 + 1 மைனஸ் வந்தால் மாற்றி போட முடியாது. ப்ளஸ் வந்தால் எப்படி நான் மாற்றி போடலாம், a + b ஏபி. ஏன் இந்த மாதிரி ஏன் கேட்டிருக்க கொஸ்டின் இப்படி மாற்றணும்னா, இப்போ பாருங்க, இதில் வந்து a + b ன்னா நம்மளுக்கு தெரியும், சொல்லியிருக்காங்க 54. அது கிடைச்சிரும். இங்கே வந்து நம்ம என்ன போடணும்னா ஈஸியாக a + b வந்து 54 போடுறோம். டிவைட் ஏபினா எப்படி கண்டுபிடிக்க, ஏபின்றது தெரியாது. ஆனால் இன்னொரு ஸ்டெப் இருக்கு. நம்ம ஒரு இது கான்செப்ட் சொல்லியிருப்பேன், a × b = எல்சிஎம் × ஹெச்சிஎஃப் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன் கான்செப்ட்ல. ஓகேங்களா? அப்போ a × b, அப்போ இது a × b ஏபி தான், ஈக்குவல் டு எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 84 × ஹெச்சிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6. அப்போ ஏபியோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு, கொஸ்டின்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், a + b வந்து 54ன்னு தெரியும், அதை எழுதிடும். ஏபி வேல்யூ இன்டெரக்டாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபியோட வேல்யூ என்னது 84 × 6. மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணிப்போம். இப்போ வந்து ஈஸியாக கேன்சல் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது 6ஆல் இது கேன்சல் ஆகுதா பாருங்க. எத்தனை 6 பாருங்க, 8 பாருங்க, இது 8 6 48, 9 6 54. ஓகேங்களா? 9 6 54 வந்துச்சு. திரும்ப இந்த 9ஆல் இது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க, 84. இப்போ 3 வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணுறோம், 3 3 9. இது டேரெக்டாக 9 கேன்சல் ஆகுது, 3 வாய்ப்பாடு. இப்போ 2 3 6. ஓகேங்களா? மீதி 24, 8 3 24. அப்போ நம்மளுக்கு பாருங்க கடைசியாக என்ன இருக்கு, 3 / 28. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு கேட்டாலும் நம்மளால போட முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் வரணும். என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டு a + b வந்து அதாவது சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் 54. அதனால 54 இங்கே போடுறோம், a + bன்னு சொல்லிட்டு போடுறோம். ரூட் நம்பர் a ஒரு நம்பர், b ஒரு நம்பர் வச்சுக்கிறோம். அப்புறம் எல்சிஎம் கொடுத்தோம், எல்சிஎம் போட்டாச்சு. அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா, அந்த ரெண்டு எண்களின் ரெசிப்ரோக்கல் தலைக்கீழியோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தலைக்கீழினா 1/a 1/b, ஏன்னா a ஒரு நம்பர், b ஒரு நம்பர். அப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். b ஏன்னு போட்டு b + a டிவைட் ab, இது குறுக்கு பெருக்கல் பண்ணி நம்ம இதை போடுறோம். அப்போ இதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். அதில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தா a + b கொடுத்துருக்காங்க, அதனால 54 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏபியும் இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க, அதான் இது. இரு எண்கள் பெருக்குத்தொகையானது அந்த இரு எண்களின் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பெருக்குத்தொகை சமம். அந்த கான்செப்ட் வச்சு ஏபியை ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் வந்து 3/28ன்னு வருது. ஓகேங்களா? ஓகேங்க. இன்னைக்கு நம்ம ரேஷியோவில் எப்படி சம் கேட்பாங்கன்றதை பார்த்தோம். 11 சம் பார்த்தோம். 11 சம்மும் வித்தியாசமான மாடலு. ஓகேங்களா? நான் ஏதோ பாருங்கள், பேசிக் கான்செப்ட், நேச்சுரல் நம்பர், ஃப்ராக்ஷனு, டெசிமல், பவர் நம்பர், ரேஷியோ இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம கிளாஸில் வந்து நம்ம வந்து ஃபைனலாக பேராகிராஃபில் எப்படி கேட்டிருந்தா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போடலான்றது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் முடிச்சிடும். நான் ஒவ்வொரு இது எடுக்கும் போதும்
ஒவ்வொரு இதுல இந்த சாப்டர்ல ஒன்னொன்னா எடுக்கும் போதும் நல்லா கவனிங்க, எல்லாம் ஒரு சம்மோ 2 சம்மோ நான் போடல. ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளவும் நம்ம ஆஃப்லைன் கிளாஸ்ல எப்படி பார்க்கறோம் அதே மாதிரி ஆன்லைன்ல எடுக்கிறோம். அதனால தயவு செய்து நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு சும்மா இருக்காம எக்ஸாம் குரூப் டி அப்ளை பண்ணிட்டு இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ளை பண்ணுங்க. 22வது லாஸ்ட் டேட் குடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணிட்டு மேக்ஸிமம் நீங்க வந்து என்னோட வீடியோ பார்த்து மேக்ஸ் நோட்ல போட்டு பாருங்க. ஓகேங்களா? நான் வந்து சாதாரண ஒரு சம் 2 சம் எடுக்கலங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டைப்புக்கும் 10 சம்மானா நம்ம எடுக்கிறேன். அதனால தயவு செய்து நீங்க வந்து வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த கிளாஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க வந்து டைரக்டா எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? நன்றி.